வண்ணம் என்கிற சொல்லுக்கு நாம் நிறம் என்று பொருள் கொள்வதை விட இங்கே வண்ணம் என்கிற சொல்லுக்கு தன்மை அல்லது இயல்பு என்று பொருள் கொள்வது தகும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இங்கே மழையினுடைய இயல்பு என்ன? மழையினால் பெறக்கூடிய நீர் ஒரு உயிரை ஆக்கவும் முடியும், அந்த நீரினால் இந்த உலக உயிர்களை காக்கவும் முடியும். அதே நீர் ஆழி பேரலையாய் விஸ்வரூபம் எடுத்து அந்த உயிர்களை அழிக்கவும் முடியும். ஆக படைத்து காத்து அழிக்கக்கூடிய இயல்புடையது மலை, அந்த இயல்பை உடையது பரம்பொருள். அந்த பரம்பொருள் ராமன் என்பதாலே இந்த பதத்தை ராமன் மீது ஏற்றி வைத்து மழைவண்ண தன்னலே என்கிற சொல்லின் மூலமாக அவன் பரம்பொருள் என்பதை குறிப்புற நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் கம்பர். சரி, இந்த இடத்தில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். உரையாசிரியர்கள் சொல்வதை வைத்துக்கொண்டு அல்லது ராமாக குறிப்பாக கம்பர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு ராமனுக்கு அப்படி பரம்பொருள் பட்டத்தை கட்டிவிட முடியுமா என்று கேட்டால், இதே கருத்தை கம்பன் வெளிப்படையாக இன்னொரு இடத்திலே பேசுகிறான். பெருமக்களே, அங்கே இலங்காபுரியினுடைய அரசவையிலே அத்தன் அமர்ந்திருக்க இந்திரசித்தன் அனுமனை தன்னுடைய பிரம்மாத்திரத்தால் பிணைத்து கொண்டு வந்து நிறுத்த கேள்வி எழுப்புகிறார்கள். பதிலுரைக்கிறான் அண்ணல் அனுமன். மூலமும் நடுவும் ஈரும் இல்லது ஓர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி சூளமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆழமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான் என்று எழுதியிருக்கிறார்.